வணக்கம். ஒரு எழுத்தை வைத்து புதிய சொல் உண்டாக்குதல். தமிழினுடைய சிறப்பு பாருங்கள். மையத்தில் தி என்ற எழுத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த தி என்ற எழுத்து பயன்படுத்தி ஆ என்ற எழுத்து, கா, தா, நா இப்படியெல்லாம் எழுத்துக்கள் உள்ளன. இந்த எழுத்துக்களை எல்லாம் பயன்படுத்தி ஆதி, காதி, தாதி, நதி, சாதி, வீதி, பதி, பாதி, சதி, விதி, நீதி, ரதி. இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் 2 எழுத்துக்கள் உள்ள சொற்கள். 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரு சொல் உண்டு பண்ணிருக்கிறோம். மையத்தில் ஒரு எழுத்தை கொடுத்துருக்கு. அந்த வட்டத்தை சுற்றி ஒரு எழுத்தை சேர்த்தால் அந்த வட்டத்தில் உள்ள எழுத்தையும் மையத்தில் உள்ள எழுத்தையும் சேர்த்தால் ஒரு புதிய சொல் உண்டாகும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா டை, அந்த எழுத்தை பயன்படுத்தி விடை, குடை, படை, உடை, தடை, கடை, இடை, மடை, எடை, ஆடை, காடை, தாடை என்று கூட விட்டுவிட்டேன். தாடை என்று கூட சேர்த்து கொள்ளலாம். அடுத்தாற் போல் ஈ, யா மேலே புள்ளி வச்ச ஈ இல்லைங்களா? இந்த ஈ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம். மையத்தில் இருக்கிற எழுத்தை வெளியில் உள்ள எழுத்தோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நெய், பேய், காய், நாய், வாய், பாய், செய், பொய், மெய், மொய், நோய் இப்படி இந்த சொற்களை எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ் ரொம்ப சுலபம். இது சொற்களஞ்சியம் என்று சொல்லுவார்கள். குழந்தைங்களுக்கு புதிய புதிய சொற்களை அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பெற்றோர்கள் இதற்கு உதவி செய்தார்களால் குழந்தைகள் நன்றாக கற்றுக்கொள்வார்கள். இந்த சேனல் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக அமைவதோடு அறிவை வளர்த்துக்கொள்வதும், அதாவது தமிழ் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.